அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குழு வந்து பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நடுநிலையாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த கட்சிக்கும் சார்ந்து பண்ணலை. அதை முதல்ல வந்து பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் எல்லா தரப்புமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று சொல்ல முடியாது. நடப்பு என்ன, தமிழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குங்கிறத பற்றித்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பிரேமலதா விஜயகாந்த் போய் அறிவாலயத்தில் அவங்க ஸ்டாலின் ஐயாவை வந்து சந்தித்து அவங்க சேர்ந்துட்டாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எம்பி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கருணை உள்ளத்தோடு வந்துட்டு ஸ்டாலின் ஐயா வந்து காய் நகர்த்திட்டாங்க. இதுக்கு இடையில் நேற்று சட்டசபையோட கடைசி நாளில் வந்துட்டு ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டாலின் ஐயாட்ட கை கொடுத்து இது 5 வருஷத்தை ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து அமைச்சு கொண்டு போயிட்டியா, இது என்ன கடைசி சட்டமன்றம், இனிமேல் வந்து ஆட்சி பதவியேற்றனதை வந்து திரும்ப சட்டமன்றம் உங்களுக்கு தான் திரும்ப நல்ல வாய்ப்பு இருக்குன்னு யார் சொல்கிறது? அதாவது அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை வாழ்த்திருக்கிறாங்க. உடனே ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை நேராக நீங்கள் வந்து சொன்னதோடு நிற்காதீங்க, நேராக அறிவாலயத்துக்கு போய் விருப்ப மனு கொடுத்துருங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ஐயா காய் நகர்த்திட்டாங்க. ஆக ஓபிஎஸ் திமுக சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்லியிருக்கிறாரு, வரப்போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகந்தேன்னு சொல்லிட்டு ஐயா வாயிலிருந்து வந்துருச்சு. ஓபிஎஸ் ஐயா வாயிலிருந்து வந்துருச்சு. அவர் அங்கிட்டு இணைகிறதுக்குரிய கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நடப்பு செய்தி. அப்புறம் வந்துட்டு இப்போ எடப்பாடியார் செய்தி என்ன பலவீனம்னு பார்த்தா, அவங்க மகளிர் அணி அதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்க சென்னையில், மகளிர் அணி எல்லாமே சேர்ந்து கூட்டம் போட்டு ஆலோசிச்சிருக்காங்க. அவங்க என்ன அதில் வந்து விந்தியா ஒருத்தர் இருக்காங்களா, அப்புறம் காயத்ரி ரகுராம்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுபோக வளர்மதி இருக்கிறாங்க, கௌதமி கௌதமி இப்போ கோகுலேந்திரா வந்துட்டு போய் அப்படியே பாசாங்க காட்டிட்டு 1 மணி நேரத்தில் அவங்க ஓடி போயிட்டாங்க. ஆமாம், கூட்டம் வந்து என்ன முடிவு எடுத்தாக, ஏன் கூடுனாகன்னே தெரியாமல் கலைச்சிச்சு. ஆக எங்கள் பதிவில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஜெயலலிதா புரட்சித்தலை அம்மா இறந்த உடனேயே மகளிர் அணி கூண்டோட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்கள் தலைமையில், அதாவது ஒருத்தர் தலைமையில் தென் மாவட்டத்தில் மதுரையில் ஒரு மகளிர் அணி மாநாடு நடத்தணும் அதிமுகன்னு சொல்லிட்டு எங்கள் குழு சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சோம். அதை சட்டம் செஞ்சதா யாருமே தெரியலை. அவங்களுடைய இது பொதுவாக ஒரு அதிமுக பிரமுகர் சொன்னார், எடப்பாடியார் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, நம்ம ஓபிஎஸ் இப்போ அவங்க இங்கிட்டு போயிட்டா போகிறவங்க வந்துருச்சு, இறங்கி போக மாட்டேங்கிறாரு இந்த டயத்தில் கூடன்னு அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். இது வந்து அதிமுகவோட நிலைமை. திமுக சொல்ல வேணாம், ஒவ்வொரு கட்சியாக என்னச்சு ஜம்முன்னு அட்டனக்கால் போட்டு முடிஞ்சால் வந்து ஜெயிச்சு பாருன்னு விஜய்க்கு சவால் விட்டுக்கிட்டு அவங்க ஸ்டாலின் ஐயா ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாங்க. இப்போ விஜயோட நிலைமை ரொம்ப